அமெரிக்காவுடனான போர் காரணமாக ஈரான் பல பொருளாதார நெருக்கடிகளையும் தடைகளையும் எதிர்கொண்டு வரும் நிலையில் நாட்டினுடைய தலைவர்கள் மற்றும் மக்களிடையே ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பும் அவசியம் என்று ஈரான் தலைமை மதகுரு மொஜ்தபா ஹமீனி வலியுறுத்தியிருக்கிறார். இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். எங்கள் நாட்டின் மீது தரைவழி தாக்குதலை அமெரிக்கா தொடங்கினால் அதற்கு மிக கடுமையான பதிலடியை நாங்கள் கொடுப்போம். அமெரிக்க ராணுவத்தினர் யாராவது எங்கள் மண்ணில் கால் வைத்தால் காலை வெட்டுவோம் என ஈரான் ராணுவ தரைப்படை தளபதி பிரிகேடியர் ஜெனரல் அலி யஹான் சாஹி குறிப்பிட்டிருக்கிறார். எங்களினுடைய தரைப்படை போருக்கு முழுமையாக ரெடியாக இருக்கிறது. எங்களின் தரைப்படை போருக்கு முழுமையாக ரெடியாக இருக்கிறது. நாங்கள் எங்களின் எல்லைகளை தீவிரமாக கண்காணித்து வருகிறோம். எதிரிகளின் ஊடுருவலினால் அதற்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று ஜெனரல் கூறியிருக்கிறார். இப்படியாக இந்த ராணுவ எச்சரிக்கை ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் அமெரிக்காவுடனான தூதரக உறவுகள் மறைமுகமாகவே நீடிப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி குறிப்பிட்டிருக்கிறார். நாங்கள் இப்போதைக்கு அமெரிக்கா கூட நேரடியாக பேசல, நடுவுல சில ஆட்களை வச்சு பேசுறோம். இதுக்கு முன்னாடி ஒப்பந்தம் போட்டு அதை அமெரிக்காவே மீறிடுச்சு. இதை பத்தி அந்த நாட்டு அதிகாரிகள் பேசி ஒரு முடிவுக்கு வரும் வரை நேரா நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் என்று அரக்சி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பஞ்சாயத்துகளுக்கு நடுவே ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது. அதாவது ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்தை ரெகுலர் செய்வது பற்றி ஓமானுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் முடிவை நெருங்கி வருவதாக ஈரான் கூறியிருக்கிறது. எது எப்படியோ ஹோர்முஸ் ஜலசந்தியில, ஏனெனில் அந்த வழியாகத்தான் இந்தியா உட்பட உலகினுடைய பல நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் சப்ளை நடக்கிறது. ஈரான் அமெரிக்கா பஞ்சாயத்து காரணமாக இந்த நீர்வழி பாதை மூடப்பட்டிருக்கிறது. எனவே இரு நாடுகளும் பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றும் இந்தியாவில் பழையபடி தூய்மையான பெட்ரோல் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு தரப்பினர் எதிர்பார்த்து வருகின்றனர். இந்த நேரத்தில் அமெரிக்கா ராணுவத்தினரின் காலை வெட்டுவேன் என்று சொல்லி ஈரான் பேசியிருப்பது பஞ்சாயத்து இப்போதைக்கு முடியாது போல என்று சொல்ல தோன்றுவதாக சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றார்கள். இதேவேளை அமெரிக்காவுடனான போர் காரணமாக ஈரான் பொருளாதார நெருக்கடிகளையும் தடைகளையும் எதிர்கொண்டு வரும் நிலையில் நாட்டினுடைய தலைவர்கள் மற்றும் மக்களிடையே ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பும் அவசியம் என்று சொல்லி ஈரான் தலைமை மதகுரு மொஜ்தபா ஹமீனி வலியுறுத்தியிருக்கிறார். ஈரான் தலைவர்களிடையே கருத்து வேறுபாடுகள் நிலவி வருவதாக கூறப்படும் சூழலில் மொஜ்தபா ஹமீனியுடன் 7 மணி நேரம் ஆலோசனை நடத்தியதாகவும் அந்த சந்திப்பில் அவர் மேற்கூறிய கருத்தை வலியுறுத்தியதாகவும் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் இந்த முக்கிய சந்திப்பு எப்போது எங்கு நடைபெற்றது என்ற விவரங்களை அவர் வெளியிடவில்லை. மேலும் இந்த சந்திப்பு தொடர்பாக ஈரான் அரசு தொலைக்காட்சிக்கு திங்கட்கிழமை பேட்டியளித்த அதிபர் மசூத் பெசஸ்கியான் மேலும் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது எதிரிகளின் திட்டங்கள் அனைத்தும் நமக்குள் பிரிவினையை ஏற்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்கின்றன. பிரிவினைகள் உருவாக்குவதை தடுப்பதே எமது முக்கிய பணியாகும் என்று சொல்லி மொஜ்தபா ஹமீனி வலியுறுத்தியிருக்கிறார். மக்களினுடைய வாழ்வாதாரம், சந்தை நிலவரம், வேலைவாய்ப்பு, வீட்டு வசதி ஆகியவற்றுடன் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளால் தற்போது உருவாகியுள்ள பிரச்சினைகள் குறித்தும் இருவரும் விரிவாக விவாதித்தோம் என்று கூறினார். ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் கடந்த பிப்ரவரி மாதம் 28 நடத்திய வான்வெளி தாக்குதலில் தலைமை மதகுரு அயதுல்லா அலி ஹமீனி கொல்லப்பட்டார். இதனையடுத்து அவரின் மகன் மொஜ்தபா ஹமீனி புதிய தலைமை மதகுருவாக கடந்த மார்ச்சில் பொறுப்பேற்றார். அதற்கு பிற்பாடு மொஜ்தபா ஹமீனியுடன் அதிபர் மசூத் பெசஸ்கியான் நடத்தியதாக கருதப்படும் இரண்டாவது சந்திப்பும் இதுவாகும். தந்தை கொல்லப்பட்ட அதே தாக்குதலில் படுகாயமடைந்த மொஜ்தபா ஹமீனி தலைமை மதகுருவாக பொறுப்பேற்ற பிறகு இதுவரை பொதுவெளியில் தோன்றவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இங்கு பார்க்கப்படுகிறது. இதேவேளை அமெரிக்காவுக்கு ஈரான் இழப்பீடு தர வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ஈரான் அமெரிக்கா இடையே கடந்த ஜூன் மாதம் இடைக்கால அனுமதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆனால் இரு நாடுகளும் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தி வருகின்றன. மறுபக்கம் ஈரானும் அமெரிக்காவும் மத்தியஸ்தர்கள் மூலம் பேச்சுவார்த்தைகளுக்கான முயற்சியையும் எடுத்து வருகின்றன. சமீபத்தில் ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படையின் கமாண்டருமான முகமது பஹார் யோல்காதர்
பேசுகையில், ஈரானை அமெரிக்கா மீண்டும் மிரட்டக்கூடாது. ஈரான் மற்றும் மேற்காசிய பிராந்தியத்தில் உள்ள ஈரானின் கூட்டாளிகளுடனான போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க படைகளை திரும்பப் பெற வேண்டும். போரால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு அமெரிக்கா இழப்பீடு அளிக்க வேண்டும். பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும். ஈரான் சொத்துக்கள் மீதான முடக்கத்தை நிபந்தனையின்றி நீக்க வேண்டும் போன்ற பல கோரிக்கைகளை ஈரான் அமெரிக்காவிடம் வைத்திருப்பதாக தெரிவித்திருந்தார். அமெரிக்கா ஈரானின் நிபந்தனைகளுக்கு சம்மதித்தால் மட்டுமே ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று சொல்லி ஈரான் சார்பில் பல விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்படி இருக்கும் நிலையில் ஈரானின் இழப்பீடு கேட்போம் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது சமூக ஊடக பதிவில் தெரிவித்திருக்கிறார். இதுல ஈரான் அரசின் பிரதிநிதிகள் அவர்கள் அணு ஆயுதங்கள் வைத்திருக்க கூடாது என தொடங்கிய கடந்த 5 மாத கால ராணுவ மோதலில் தங்களுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு கோருவதை காண்கின்றேன். நம்மிடம் அவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தைகள் எதிலும் அவர்கள் இது பற்றி குறிப்பிடவில்லை. ஆனால் இது ஒரு சுவாரஸ்யமான யோசனை. என்னென்றால், ராணுவ அதிகாரி ஜெனரல் சொலைமானியின் தலைமையின் கீழ் ஈரான் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் மற்றும் படுகாயமடைந்தவர்களுக்காக இப்போது நானும் ஈரானிடம் இழப்பீடு கேட்டிருக்கின்றேன். அதேபோல கடந்த 50 ஆண்டுகளில் ஈரான் கொன்று குவித்த லட்சக்கணக்கான அப்பாவி போராட்டக்காரர்களினுடைய குடும்பத்தினரும் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். கடந்த 5 மாதங்களில் கொல்லப்பட்ட 52,000 பேரையும் இதில் குறிப்பிடாமல் இருக்கக்கூடாது. எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள அனைத்து பேச்சுவார்த்தைகளிலும் இந்த கோரிக்கைகள் உறுதியாக முன்வைக்குமாறு அமெரிக்க பிரதிநிதிகளுக்கு நான் உத்தரவிட்டுள்ளேன் என தெரிவித்துள்ளார்.